பெயரளவுல முற்போக்கு இயக்கங்கள், முற்போக்கு கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு பாஜகவுக்கு எதிரா எடுக்கிற மாதிரி இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காததற்கான காரணம் என்ன சார்? அதாவது பாஜக வந்துரும், மதவாத சக்தி இங்க உள்ள வந்துரும். அந்த மாதிரியான விஷயத்தை தடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சமூக நீதி மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமூக நீதிக்கும் பாஜக சம்மந்தம் இல்லை. அவங்க சமூக அநீதியை தான் பேசுவாங்க. அப்போ வந்து சமூக நீதி மண் பேசுவாங்க. பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுவாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ்ம்பாங்க. அப்புறம் வந்து இன்னும் நிறைய திராவிட மாடல் அரசும்பாங்க. திராவிடன் ஸ்டாக்கு, திராவிட நிலம் இது அப்படின்னு நிறைய டேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பெரியாருடைய அவருடைய ஐடியாலஜி தான் உருவானது. டோன் தான் அந்த அவ்வளோ இந்த டேக்ஸ் எல்லாமே அப்போ உருவானதான். அதை எடுத்து உங்களுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்துறாங்க. அந்த கேடயம் எதுக்குன்னா பாஜக இங்கே உள்ள வரும்போது பாஜக வெளியேற்றுறதுக்கும் பாஜக அப்போஸ் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு நல்ல வந்து என்ன சொல்றது ஒரு கேடைய மாதிரி அந்த கேடயத்தை வந்து கரெக்டாக அவங்களுக்கு எதிராக பயன்படுத்தி அவங்களை வந்து தனிமைப்படுத்துவாங்க. நீங்கள் உள்ள வர இது எங்க மண் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள யாரு இந்த டோன் பேசுறாங்களா திராவிட அரசு திராவிட மாடல் பேசக்கூடிய இந்த அரசு இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் இருக்குல்ல, இதுக்குள்ள இந்த நிலத்துக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை இந்த கான்ஃபிளிக்ட்லாம் இது நிலத்துக்குள்ளே நடக்கும். இதுக்கும் பாஜக சம்மந்தம் கிடையாது. இதுக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அரசு இருக்கு இவங்களும் அமைதியாக இருப்பாங்க.